யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். ஸோ இன்றைக்கி அடுத்த டிஷ் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டேன்னா வெஜிடபிள் தோசை. ஸோ தோசையும் நிச்சயமாக எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அது வெஜிடபிள் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொன்னையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். திருகி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது கேரட் பொடியாக திருகினது ஒன்று, அதே இது ஆனியன் பொடியாக நறுக்கினது. இது பெரிய பெரிய மசாலா இருக்கும் இல்லையா, இதை ஆட் பண்ணுவோம். இது கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது மம்மி, இது எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் கவலைப்படாதீங்கோ. மேகியில் இருக்கிற அந்த மசாலா பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை வேணாலும் கொடுக்குங்கோ. அதுவும் மேகியோட மசாலாவும் இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் வந்து பூண்டும் கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இது கொத்தமல்லி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவுலேயே இந்த உப்பு போட்டிருக்கோம். இந்த பெரிய பெரிய மசாலாலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு எக்ஸ்ட்ராவாக இதுக்கு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு இல்லை இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாயில் போட்டுன்னு பார்த்துட்டு மெயினாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேகி மசாலாலேயுமே உப்பு இருக்கும். இது ரெண்டுமே போடலை, ரெகுலர் கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் கார்லிக் திருகி போட்டது தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளா அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாச்சு. எல்லா ராத்துலேயும் இருக்கிற மாவு தான், ஒன்றும் பெரிய விசித்திரம் கிடையாது. அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு 2-3 ட்ராப் நெய் விடுங்க. இதுக்கும் இந்த பெரிய பெரிய மசாலாலேயே வந்து காரம் இருக்கும். நீங்கள் மேகி மசாலா யூஸ் பண்ணிருந்தாலும் காரம் இருக்கும். ஸோ அது எல்லாமே போகும். ஜஸ்ட் கெச்சப் தொட்டு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் எல்லாமே அதில் சேர்ந்துருது. ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், ஆசையாக சாப்பிட்டு வந்துடுவா. ஸோ ரெகுலர் தோசை கொடுக்கறதுக்கு பதிலாக இது ஒரு சேஞ்ச் ஆஃப் இது. இந்த மசாலா கிடைக்கலன்னா நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம்ன்றதுக்கு நான் சொல்லுவேன். அது இல்லைன்னா அது கிடைக்காதோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் வந்து பூண்டு நல்லா திருகி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வாட்டணும். வைக்கணும். ஜோராக ரெடியாக இருக்குது. தெரியுதா, நல்லா வெந்திருக்கு காயெல்லாம். ஸோ கொஞ்சம் வந்து நிதானமாக ஒரு எப்படி இருந்தாலும் 3 தோசை தான் வாக்க போகிறேன். இது மாதிரி 3 தோசை இல்லை 4 தோசை நிதானமாக வச்சுன்னு பண்ணினேன்னா டீயால் நல்லா ஜோராக பண்ணி கொடுக்குறாங்க. ஹோப் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிஷ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அடுத்தாப்பில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் குவிக் பாஸ்தா. அதுதான், ரொம்ப ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. பாஸ்தா வந்து இந்த மாதிரி வேக விட்டு எடுத்து சொல்லியிருக்கேன். ஷெல் பாஸ்தா உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை இது பண்ணிக்கோங்க. வேக விடுறச்சே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் இந்த இதெல்லாம் இருக்கும் குழக்குழன்ற இதெல்லாம் இல்லாத வாஷ் பண்ணிட்டேன்னா அழகாக ஃபாஸ்ட்டாக வடடன் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். அதெல்லாம் குடமிளகா பொடியாக கட் பண்ணுது. இது வந்து கார்ன் ஃப்ரோசன், அதே மாதிரி இது பட்டாணி ஃப்ரோசன், எல்லாமே ஃப்ரோசனில் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு சௌகரியம் போல் எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் 1 முட்டைக்கோஸ். அடுப்பை பெருசாக வச்சுட்டே இதெல்லாத்தையும் வதக்கிடுவோம். ஃப்ரோசனாக இருந்தால் இதெல்லாம் சீக்கிரம் வதங்கிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த கறிகாய்க்கெல்லாம் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுவோம். இதில் என்ன எல்லா கறிகாயுமே போடணுமான்னு இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை போட்டுக்கோங்க. வெறும் கேரட்
இல்லை பீன்ஸ் அந்த மாதிரி போடுறேன் அதனாலும் ஓகே. அந்த வெறும் பச்சை குடமிளகா மட்டும் போடுறேன். உங்கள் சௌகரியம், உங்கள்கிட்ட என்ன கிடைக்கிறதோ அதை போட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும்ன்றது இருக்கு அதில், அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. அந்த ஸ்டேஜில் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி போடணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ போடுறேன். நெக்ஸ்ட் ஹர்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 2 டீஸ்பூன் கேச்சப். இதில் இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ராத்திரியே வேணாலும் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருச்சு காத்தாலேருந்து டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக, இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் பிடிக்காத குழந்தைகளே கிடையாது இந்த காலத்தில், அதுதான் அங்கே இருக்கிறது. பட் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ இதில் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. இதை காமிச்சா அவளை சாப்பிட வைக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி குழந்தையெல்லாம் வெஜ்ஜீஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு பாஸ்டாவாக மட்டும் சாப்பிட்டு வர வச்சுக்கோங்க. அவள் நம்மளோட கெடுக்கிறான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 1 ஸ்பூன் கிட்ட விடுறேன். இது ரெடி ஆகிடுச்சு. ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி போடுறேன். பட் இது இதோட முடியுங்க. அதுக்கு சின்னதாக்கிட்டு சீஸ் ஸ்லைஸ் நீங்கள் போடுறத விட சீஸ் இருந்தால் தான் பாஸ்தா எப்பயுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மத்தியானம் அது ட்ரை ஆகிடும். நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் போட்டுக்கூட சீஸ் ஸ்ப்ரெட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே லூஸாக இருந்துருக்கும். மத்தியானம் ட்ரை ஆகாது. எஸ் எகைன் என்னை யாரும் திட்டுவா, இதெல்லாம் ஹெல்த்தியே இல்லாததுன்னு. பட் ஒன்ஸ் இன் அ வே நம்ம குழந்தைகளுக்கு இதை பண்ணி கொடுக்க முடியுமா தான் எனக்கு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். அதுக்கு நான் சொல்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு. பிகாஸ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தா வந்து சாப்பிட்டுட்டு நாள் ஃபுல்லாக ஸ்கூலில் இருக்கிறதுக்கு வந்துக்கும் சாயங்காலம் திருப்பி அதுகளுக்கு வந்து கிளாஸ் இருக்கிறதுக்கு வந்துக்கும் கொஞ்சம் பசியார இருந்தால் தான் அவளுக்கும் படிக்கிற இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் மனசினவே நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்குலாம் யோசிக்காதீங்க ப்ளீஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். சூடான சிம்பிள் பாஸ்தா இது நீங்கள் அப்படியே உங்களுக்கு டப்பாவில் பார்த்து குழந்தைக்கு கொடுத்துருச்சிங்கன்னா ஹாப்பியாக சாப்பிட்டு விடுவோம். எதுவுமே தொட்டுக்கெல்லாம் வேண்டாம். இதுலேயே கெச்சப் இருக்குது, இதுலேயே நீங்கள் வந்து சீஸ் ஸ்ப்ரெட் போட்டிருக்கேன், எல்லாமே இருக்குது, சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, ஆரிகனோ இருக்குது. அவள் நல்லா ஹாப்பியாக சாப்பிடக்கூடிய ஒரு இதுனா நிச்சயமாக நீங்களே சொல்லுவேன் இதை தான் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துருக்கப்போ என்ன சொன்னாலும் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரெட் சில்லி. இதுவும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதுதான். குழந்தைகளுக்கெல்லாமும் கண்டிப்பாக பிடிக்கும், பெரியவாளுக்கெல்லாமும் பிடிக்கும். ஸோ நாம் எடுத்துருக்கிறது வந்து வீட் ப்ரெட்டு, 10 ஸ்லைஸ் வீட் ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் போட்டிருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டரில் இந்த இது போட்டு நான் இப்போ ரோஸ்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு அப்படியே குழஞ்சி போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம டொமேட்டோ போடுவோம், டொமேட்டோ கெச்சப் போடுவோம், எல்லாம் போடுறச்சு ஈரம் படுறச்சு இது வந்து ரோஸ்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, மெஷியாகிடும் அப்படியே. அதனால் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் தவாவில் வந்து பட்டர் தடவி வாட்டிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன்னாலும் கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் கரண்டி போட்டு வறுக்கிறத விட இப்படி பண்ணி டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட்டாக இருக்கிறது தெரியறது இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். அப்படி நீங்கள் இது மாதிரி போட்டு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் தடவிட்டு தவாவில் போட்டு வாட்டிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுன்னு இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிருக்குன்னு தெரியுறதா? ஸோ இதில் எண்ணெய் விடலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன்றவா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நாம் போடல. ஸோ ஜென்ரலாகவே ஆகாது, அது சுத்தமாக கைவசம் இல்லவும் இல்லை, அதுதான் நிஜம். ஸோ இந்த இடத்துல குடமிளகா, ஒரே ஒரு தக்காளி பழம், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஆனால் 1 டீஸ்பூன் கிட்டக்க சில்லி பவுடர், ஒரே ஒரு பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ணது. பச்சை மிளகா ஆப்ஷனல், அது வேண்டாம் குழந்தைக்கு, அது ரொம்ப காரம் சாப்பிட மாட்டா அப்படின்னு நினச்சேன்னா அதை கொடுக்காதீங்க. இந்த கரிகாய்க்கெல்லாம் மட்டும் தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன்.
1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க போகிறோம். பிகாஸ் இந்த தக்காளி மட்டும் ஸ்மாஷ் ஆனால் போகிறோம். குடமிளகாலாம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இதில் நான் கோஸ் போட மறந்து போயிட்டேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல், அது இல்லைன்னா நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மள்ட்ட கட் பண்ணது இருந்தது, நான் யூஸ் பண்ணிட்டேன். இதில் கெச்சப் போடுறேன். 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் போடுங்க. இதில் இந்த வறுத்து வச்ச ப்ரெட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கூட் ஆகட்டும். ப்ரெட்டில் நம்ம வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். வீட் ப்ரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஜோரான ப்ரெட் சில்லியும் தயாராகிருக்கு. இதில் கொத்தமல்லி. ஸோ அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். ப்ரெட் சில்லி மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி. இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். இதிலலாம் எந்த விதமான இதுவுமே இருக்காது அவளுக்கெல்லாம். அதேமாதிரி பச்சை மிளகா மட்டும் நீங்கள் பார்த்துட்டு பார்த்து குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். ஸோ ஜோரான ப்ரெட் சில்லியும் தயார். அழகாக ஃபோர்க்கால் குத்தி சாப்பிட்டு எடுத்துடுவா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொன்னான்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களுடைய ஃபீட்பேக் கோசரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் குழந்தைகளுக்கு வேணுங்கிறது இன்னும் பண்ணலாமா என்னன்றது நான் யோசிக்கணும். அதனால் உங்களோட ஃபீட்பேக் கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் பதில் வரும்னு நான் நினைக்கிறேன். மில்க் ப்ரெட் அப்படின்னா மில்க் ப்ரெட் கடையிலேருந்து வாங்குகிற மில்க் ப்ரெட் இல்லை, நார்மல் மில்க் ப்ரெட்டு. இந்த மாதிரி அதாவது ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி வெண்ணெய் தடவிருக்கேன். ஒரு ஸ்லைஸ் கீழே போட்டிருக்கேன், இன்னொரு ஸ்லைஸ் மேலே போட்டிருக்கேன். இந்த ஒரு பக்கமும் வெண்ணெய் தடவிடுங்க போகிறோம். நடுப்புற ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பாலாக வச்சுக்கோங்க. இது ஒரு இந்த மாதிரி 2 ஸ்லைஸ். இதுக்கு வந்து எவ்வளோ மாமி தேவையாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/2 கப் 100 ml-லேருந்து 125 ml கிட்ட தேவையாக இருக்கும். நம்ம அதை விடச்சியே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வெறும் நார்மல் மில்க்கு தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. நார்மல் மில்க்கு காய்ச்சி ஆற வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து இதில் விட்டுட்டு இது நல்லா வாட்டி, இந்த பாலோட இதெல்லாம் அடங்குற வரைக்கும் வாட்டிடணும். வாட்டிட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஹனி விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லையா, அந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆகணும். அந்த சைடும் அந்த மாதிரி டோஸ்ட் ஆகட்டும். இந்த பாலை விடலாம். இதில் சர்க்கரை எதுவுமே போடலை, நம்ம மேலே விடுற ஹனி தான் அதுக்கான டேஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் சுகர் இல்லை ஏதாவது போட்டு நீங்கள் விடுறேன்னா போட்டு கொடுக்கும். ஆனால் ஹனி இல்லை மேப்பிள் சிரப் போட்டு கொடுத்தாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ஸ்டேஜில் அடுப்பு சின்னதாக இருக்கிறேன், பால் அதில் விடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் இந்த சைடில் விடுறேன். அடுத்து சின்னதாக தான் வச்சுக்கணும். பால் தீர வாசனை வந்ததுன்னா நல்லா இருக்காது. எப்படி எடுத்துட்டு மேலே வந்து தீயன் எப்படி விடணும். சின்ன அழகாக எவ்வளோ சாஃப்டாக இருக்கணுமோ எடுத்து குழந்தைகள் சாப்பிடுவா. ரொம்ப நல்லாவே இருக்கணும். பாலுக்கு பால் சேர்லையே நம்ம கவலைப்பட வேண்டாம், குழந்தைகளுக்கு பால் உள்ளே போயிடும். ப்ரெட் பட்டர் ஹனி இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இந்த மில்க் ப்ரெட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் வெரைட்டி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதை வச்சு பரோட்டா. இது ஸ்டஃப் பண்ணலை, மாவோடையே சேர்த்து பிசையணும். மாவு நான் எந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன்னா இந்த மாதிரி கிளாஸ் கப் இருக்கிறதெல்லாம் யூஸ்வலி நான் எடுத்துப்பேன் இல்லை, இதால் 2 கப் மாவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு 350 grams to 400 grams இருந்ததை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு கேரட் கிரேட்டரில் போட்டு திருக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது ஒத்தா மாதிரி மாவோட சேர்த்து பிசையத்தே இருந்தால் தான் நமக்கு இடுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா ஒரு 2-3 விசில் கொடுத்து வாங்கிட்டு தோலை உரிச்சு 2 விசில் கொடுக்க போகிறோம். 2 தான் நானும் கொடுத்தேன். தோலை உரிச்சிட்டு நல்லா ஆறின அப்புறமா அது வந்து கேரட் கிரேட்டரில் கிரேட் பண்ணிட்டுலாம் இந்த மாதிரி ஆகிடும். இந்த வெய்ய நாளில் யார் மம்மி சப்பாத்தி பண்ணுறதுன்றலாம் ரொம்ப
ரொம்ப கரெக்டு. எல்லாருக்கும் கஷ்டமாக தான். அடுப்படிக்கிட்ட போகிறதுனாலே எல்லாருக்குமே பழகியாக தான் வருது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் பின்னாடியே உங்களுக்கு ஸ்கூல் திறந்ததுன்னா குழந்தைகளுக்கு டப்பாலாம் கொடுக்க முடியாமல் இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி பராட்டாலாம் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிடனா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கான இதுக்கு. ஸோ டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் நீங்கள் ஆஃபீஸ்க்கும் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம். ஸோ இது உங்களுக்கு கையில் நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்டான இதுவாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கடை தான் வேணும், என்ன பண்ணுறது. இதை பண்ணிவிட்டு போய் ஒரு தடவை குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இது கொஞ்சம் சப்பாத்திலாம் பண்ணாலே எல்லாருக்கும் வேத்து தான் கொட்டும், இல்லைன்னு நான் சொல்லலை. சப்பாத்தி பூரிலாம் தான் குழந்தைகளுக்கு பிடிக்கிறது. ஸோ நமக்குமே அதான் பிடிக்கிறது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. வெயில் அசாத்தியமாக இருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. எல்லோரும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நம்மளால் பல நாள் பாவம் பொறுக்க முடியுறது. ஏன்னா ஏசியை போட்டுட்டு ஹாட்டு இருந்துடுறோம். ஒரு நாள் புண்ணியம் அடித்து மழை பெஞ்சுது, நம்ம தொலைஞ்சோம். இங்கே இருக்கிறவா எல்லோரும் போட்டை வச்சுன்னு தான் நடந்துட்டுருக்கோம். அது மாதிரி ஓகே, பார்க்கலாம். இந்த வெயிலையும் நம்ம ஒரு ஜூலை மாதத்துக்குள்ளே கடந்துருவோம்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 2 கப் எடுத்துட்டுருக்கேன். இதில் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க, காரப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன் நான். இது ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இது ட்ரையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது இதையும் ஆட் பண்ணுறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதையும் ஆட் பண்ணுறோம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்குல இருக்க ஈரத்துலேயே இதை பிசைஞ்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி வேணுன்னா விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருந்தேன் இல்லையா, இதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது என்னன்னு கேட்டேன்னா சுகர் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் கிட்ட போடுறேன். அது ஆப்ஷனல் தான். குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்குறதே போட்டு கொடுவோம், நல்லா அவளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நமக்கு அது வேணும்னு அவசியம் இல்லை, நம்ம காரப்பொடி மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இது பிசைஞ்சு வச்சுட்டேன்னா ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம ஹிட்டு பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம எடுத்துக்கிறத விட கொஞ்சம் கனமாக மாவு எடுத்துக்கோங்க. நிறையா நல்ல கையால் 2 உள்ளங்கையிலையும் வச்சு இது மாதிரி அழுத்தி இது பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓவராலாக மட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க. நடுப்புற மட்டும் வச்சு தேய்ச்சேன்னா ஓவராலாக கனமாக இருந்தால் சப்பாத்தி நல்லா இருக்காது. ஸோ 2 சப்பாத்தி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பராட்டா நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் மடிச்சிட்டு பண்ணிக்கிறீங்களானும் மடிச்சிட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு பண்ணிக்கலாம். இந்தளவு திக்னஸ் இருந்தால் போகிறோம். ரொம்ப திக்காகவும் இல்லாத ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பண்ணிக்கணும். பட் அந்த கோதுமை மாவோட அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்தது செய்கிறதே சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கையிலலாம் எடுத்துன்னு பொறிச்செல்லாம் ரொம்ப சாஃப்டாக, அதுலேயே மசாலாலாமும் இருக்குது. எதுவுமே தேவைன்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. வெறும் தயிர் இருந்தால் கூட போகிறோம். ஆர் சில பேருக்கு வேணும்னா ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்றதுலாம் சாப்பிட்லாம். இதுக்கு எது ஏன்னா ஆம்ச்சூர் பொடியெலாம் போட்டுக்கிறதுனால
அதுலேயே ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், சுகரை போட்டுக்கிறதுனால ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், சக்கரவள்ளி கிழங்குக்கே உண்டான ஒரு இனிப்பு இருக்கும், எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். இது ஃபுல் ஹோல் மீல் இது. ஸோ எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இது வந்து ஸ்டஃப் பராட்டா கிடையாது. நம்ம வந்து யூஸ்வலி உருளைக்கிழங்கு பராட்டா பண்ணுறோன்னா அதை மசால் மாதிரி பண்ணி அது ஸ்டஃப் பண்ணி நம்ம பராட்டா பண்ணுவோம். இது மாவோடையே சேர்த்து போட்டு பிசைஞ்சிருக்கும். ஸோ இது ஸ்வீட் பொட்டேட்டோ பராட்டா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக பாருங்கள் எல்லாரும். அதேமாதிரி எப்பயுமே நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு சப்பாத்தி வந்து திருப்பி 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 போடாதீங்க. இது ஒரு தடவை போட்டேன், இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா மேலெல்லாமும் நம்ம போட்ட இந்த பச்சையாக இருக்கிற கலர் மாதிரி இருக்குது, தெரியுறதா? அப்புறம் இதை வந்து திருப்பிக்கலாம். நான் நெய் தடவிருக்கேன், உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படிங்கிறவா எண்ணெய் தடவி பண்ணிக்கிறேன், பண்ணிக்கோங்க. இதில் இந்த சைடில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணலாம். டோட்டலி 4 தடவை திருப்பினேன்னா போகும். ரொம்ப திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா வடக்குன்னு ஆகதான் ஆகும். தெரியுதா? இங்கே இந்த மாதிரி பபிள்ஸ் உப்பி வருது. ஜோராக இருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கு பராட்டா ரெடி ஆகிடுது. குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்கும், பெரியவாளுக்கும் பிடிக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். இது நம்ம மடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த பராட்டா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 4 டைம்ஸ் தான் திருப்பியிருப்பேன். அவ்வளோ இருந்தால் போதும். அதுக்கு மேலே பண்ணேன்னா அது வடக்குன்னு ஆகதான் ஆகும். நல்ல வாசனையாகவும் இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நல்லா உப்பி வருதெல்லாம் பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஜோரான சக்கரவள்ளி கிழங்கு பராட்டா தயார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.